சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம முத்து இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு எனக்கு என்னமோ அப்பா சொன்ன பின்னாடி தான் எல்லாத்தையுமே யோசிக்க தோணுது. கிறிஷோட விஷயத்தில் ஏதோ ஒன்று மர்மம் மட்டும் மறைஞ்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. விட்டுட்டு போனதுலேருந்து கிறிஷோட பாட்டையும் அவனை ஒரு எட்டு கூட பார்த்தது கிடையாது. அவனை பற்றி விசாரித்தது கூட கிடையாது. எதனா தேவைன்னா நம்ம தான் அவங்களுக்கு கால் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் எனக்கும் அவன் மேலே சந்தேகமாகவே இருக்குது. திடீர்னு மனோஜை போயிட்டு அப்பான்னு சொல்லி உரிமை கொண்டாடுறான். எதுவாக இருந்தாலும் அங்கே தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏதோ போனா போட்டன்ற மாதிரி தான் நம்ம கூட அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு என்னங்க அவனுக்கு உங்கள் அண்ணனை பிடிச்சிருக்கு போல இருக்கு, அதனால தான் உங்கள் அண்ணன் கிட்ட அவன் அதிகமாக கேர் எடுத்துக்கிறான், அவ்வளோதானே விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மீனா, அவனுக்கு எப்போவுமே நம்மளை மட்டும்தான் பிடிக்கும். இந்த வீட்டில் மனோஜை பார்த்தா அவன் ரொம்பவே பயப்படுவான். ஆனால் உரிமையாக டேடின்னு சொல்லி இப்போல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கான். எனக்கு அதனால தான் சந்தேகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் அப்பா சொன்ன மாதிரி நீ கிறிஷோட பாட்டிக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கொஞ்சம் விசாரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு போகிறாங்க. மீனா எங்கே போகிற? இங்கே நின்று பேசு. இல்லைங்க, அடுப்பில் பால் வச்சுருந்தேன், பால் அப்படியே விட்டுட்டேன், நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். போயிட்டு அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாலை கிச்சனில் விட்டுட்டா இங்கே பேசி நின்றுட்டுருக்க, முதல்ல போய் அடுப்பு வெளியே பாரு அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் மாடிக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோகிணி வரங்க. என்ன மீனா, ஏதோ அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண சொல்லுங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீ பண்ணுறது எதுவுமே எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறேங்க. நான் என்ன மீனா பண்ணேன்? நான் எதுவுமே பண்ணவே இல்லையே, நீ எதுவுமே பண்ணாமல் இருக்கிறதா இங்கே பெரிய பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே மீனா இருந்துட்டு நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு இன்னுமே புரியவே இல்லை. மாமாவுக்கும் என் புருஷனுக்கும் கிருஷை பற்றின விஷயம் கொஞ்சம் டவுட்டாகவே வந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எப்போ நீ கிருஷை பற்றின உண்மையை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கொஞ்ச நாள் டைம் கொடுங்க மீனா, அதுதான் எவ்வளோ நாள் டைம் வேணும், இவ்வளோ டைம்குள்ளே நான் உண்மையை சொல்லிடுறேன்னு ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுங்க, அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் கிருஷ் மனோஜ் கூட பேசிக்கிட்டு இருக்கான். மனோஜும் இப்போ தான் கிருஷை அக்கறையாக கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு. அது இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தால் கண்டிப்பாக நானே உண்மையை சொல்லிடுவேன், நீங்கள் அது வரைக்கும் உண்மையை சொல்லாதீங்க ப்ளீஸ் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் உண்மையை சொல்கிற மாதிரி இல்லை ப்ளீஸ் மீனா, என் வாழ்க்கையை காப்பாற்றிக்க எனக்கு வேறு வழி தெரியல, கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருங்க. நான் பொறுமையாக இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கையை நான் தொலைக்க விரும்பலை. இன்னும் உங்களுக்கு 7 நாள் மட்டும்தான் டைம் கொடுக்க போகிறேன். அந்த 7 நாளுக்குள்ளே நீங்கள் உண்மையை சொல்லிட்டா பரவாயில்ல, ஆனால் அந்த 7ஆவது நாள் நான் சொல்ல வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான் உங்களுக்கு டைமு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. 7 நாளைக்குள்ளே எப்படி மீனா நான் கிறிஷை மனோஜை ஏற்றுக்க வைக்கணும், மனோஜை கிறிஷை ஏற்றுக்க வைக்கணும், ப்ளீஸ் மீனா கொஞ்சம் என்னையும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களை நான் நிறையவே பார்த்தாச்சு, உங்களை காப்பாற்ற போய் என் வாழ்க்கை என்னை விட்டு போயிடக்கூடாதுல்ல, அதனால் உங்களுக்கு வெறும் 7 நாள் மட்டும்தான் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாருங்க மீனா, உண்மையை சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக நானும் கிறிஷும் உயிரோடே இருக்க மாட்டோம். கிறிஷை வச்சு என்னை பிளாக்மெயில் பண்ண வரைக்கும் போதும், முதல்ல உண்மையை சொல்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து போயிடுறாங்க. முத்து இருந்துட்டு என்ன மீனா கிறிஷோட பாட்டுக்கிட்ட பேசிட்டியா, அவங்க என்ன சொன்னாங்க, எப்போ வராங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சொல்லியிருக்கேங்க 7 நாளுக்குள்ளே வேலை முடிஞ்சால் பரவாயில்ல நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. வெறும் 7 நாள் தாங்க டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே முத்து இருந்துட்டு அவங்க 7 நாளுக்குள்ளே அவங்க உண்மையை சொல்லிடலாம். சொத்தை விற்க போனாங்களா இல்லை சொத்தை வாங்கிறதுக்காக போனாங்களா, அதுக்காக இப்படி மாதக்கணக்காக இருக்க முடியும், அவ்வளோ விஷயமா இருக்குது அதில், இல்லை அதில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்டுட்ருக்காங்க. என்னென்னு தெரியலங்க, 7 நாள் டைம் கேட்டிருக்காங்கல்ல, பார்க்கலாம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா மனோஜ் இருந்துட்டு 7 நாள், இன்னும் 7 நாள் தான் இருக்குது, என்ன 7 நாள் உனக்கு அந்த விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன விஷயம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ரோகிணி, நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ணி 1 இயர் ஆக போகுது, அதை பெருசாக செலிப்ரேஷன் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் நம்ம இப்போ இருக்கிற நிலைமைக்கு எங்கே அந்த செலிப்ரேஷன்லாம் பண்ணிகிட்ருக்கிறது, அதனால் 7ஆவது நாள்
முடிஞ்சா நம்ம ஒரு சின்னதாக டெக்கரேஷன் மட்டும் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் ஞாபகமே இல்லை, இருக்கிற பிரச்சனையில் அது எங்கே ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி வந்து சமாளிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் 7 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன இவங்களும் 7 நாள்னு சொல்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ம நம்ம ரவி வந்து கேட்கவும், நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி 1 மந்த்துக்கு இன்னும் 7 நாள் தான் டைம் இருக்குது. அந்த 7 நாளுக்குள்ளே நான் வெரைட்டியாக ஸ்வீட்டு வேறு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செஞ்சு ஃப்ரீயாக டிஸ்கவுண்ட் கூட கொடுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, புது புதுசாக ஐடியாலாம் வச்சுருக்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்லுவோம், நாங்களும் ஷோரூம் ஓப்பன் பண்ணி 1 இயருக்கு இன்னும் 7 நாள் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. முத்து இருந்துட்டு என்ன 7 நாளில் இவ்வளோ ஸ்பெஷல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் மீனா இருந்துட்டு 7ன்னு சொன்ன பின்னாடி தான் எனக்கு ஞாபகம் வருது, நாளைக்கு எங்கள் அம்மாவோட பிறந்த நாளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. விடு விடு, பெருசாக கொண்டாடி அதெல்லாம் அம்மா விரும்ப மாட்டாங்க, நம்ம போய் அம்மாவை பார்த்து ஒரு விஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதெல்லாம் இல்லை, இனி 7 ஜென்மத்துக்கு நம்ம பிறக்க போகிறோங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, இல்லை ஒருவேளை அவங்களும் அம்மாவை கூட உனக்கு வருவாங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது, அதனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய் அதை பெருசாக செலிப்ரேஷன் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு மீனா கிட்ட சொல்லிட்டு ரவி கிட்ட போயிட்டு சில டெக்கரேஷன்லாம் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி ஒரு பக்கம் இன்றைக்கின்னு பார்த்து எல்லாருமே 7 சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மீனாவோட சந்திரா இருந்துட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சத்யா இருந்துட்டு பலூன் எல்லாம் கட்டி பயங்கர டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்றைக்கி உன்னோட பிறந்த நாள் இல்லைம்மா, அதனால் அக்காங்க 2 பேரும் இதெல்லாம் ரெடி பண்ணி வைக்க சொன்னாங்க, உன் பிறந்த நாளை பெருசாக கொண்டாட போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம், எங்களுக்காக எவ்வளவோ உழைச்சிட்டப்பா, அதனால தான் உங்களுக்காக இது எல்லாத்தையும் நாங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சத்யா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மீனாவும் முத்து இருந்துட்டு இந்தாங்க பிறந்தநாள் பரிசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புடவையும் பணமும் வச்சு கொடுக்குறாங்க. எதுக்கு மாப்பிள்ளை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சந்தோஷமாக இருங்க அத்தை, நீங்கள் எங்களுக்காக எவ்வளோலாம் உழைச்சிருக்கீங்க, 3 பசங்களை வளர்க்குறதுக்கு இங்கே எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் 3 பிள்ளைங்களும் நல்ல நிலைமையில் இருக்காங்க, என் மாப்பிள்ளைங்களும் அதுக்கு மேலே என்னை தாங்கன்னு தாங்கிட்டு இருக்காங்க, நான் கொடுத்து வச்சுப்பா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ரொம்பவே எமோஷ்னல் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அருணும் நம்ம சீதாவும் வராங்க. அவங்களும் ஒரு புடவையும் முத்துவை வெறுப்பேற்றுறதுக்காக ஒரு மோதிரமும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அதை பார்த்து நம்ம முத்து இருந்துட்டு எதுவுமே பண்ணாமல் சைலண்ட்டாக இருக்காரு. அதுக்கு அடுத்ததாக கேக்கெல்லாம் வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு மீனா சொன்ன டைமை வந்து மகேஷ் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மகேஷ் கிட்ட சொல்லி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இன்னும் கொஞ்சம் டைம் கேட்டு வாங்க சொல்கிறாங்க. மீனாவுக்கு ஃபோன் பண்ணி ரோகிணிக்கு இவ்வளோ கம்மியான டைம் கொடுத்தா அவள் பாவம் இல்லையா, அவள் வாழ்க்கையை கொஞ்சம் பாருங்கள், அவங்க வாழ்க்கையை காப்பாற்ற என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்க முடியாது, தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள், இல்லாட்டி கண்டிப்பாக நானே சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட வாழ்க்கையை கொஞ்சம் நினச்சி பாருங்க, அவன் வாழ்க்கையும் சேர்த்து நினச்சி பார்த்ததுனால தான் நான் இங்கே வந்து இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கன்வென்ஸ் ஆக மாட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இந்த பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. அதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க.